பயிற்சி 7.2ல 7வது சம் ஒரு வளைவரை ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கோட்டின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹிண்ட் பார்த்தீங்கன்னா இணையாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடு. இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதலாம். y is equal to x plus 1 by x minus 1. இது சமன்பாடு 1. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? x plus 2y is equal to 6. இப்போ நம்ம m1 கண்டுபிடிக்கலாம். இந்த முதல் சமன்பாடை வந்துட்டு வகைப்படுத்த போகிறேன். y-ஐ வகைப்படுத்தினா dy by dx is equal to இது வந்து uv மெத்தட் u by v. இப்போ என்ன ஃபார்முலா? டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v பை போட்டு v ஸ்கொயர் போட்டுங்க. v u dash minus u v dash. ஸோ இந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். அப்போ v என்னது? x minus 1. u dash x வகைப்படுத்தினா 1 வகைப்படுத்தினா 0 ஆயிடும். மைனஸ் u x plus 1 ரெண்டு உறுப்பு இருந்தாலும் நான் பிராக்கெட் போடுறேன். அண்ட் v dash v வகைப்படுத்தும் போது x தான் இருக்குது, இது 1 மைனஸ் 1 வகைப்படுத்தினா 0 பை v ஸ்கொயர் x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இங்கே v இருக்கு ஃபார்முலால. ஸோ அப்போ vல என்ன இருக்கு? x மைனஸ் 1. அடுத்து என்ன இருக்கு? u டேஷ்னா இதை வகைப்படுத்தணும். இப்போ எக்ஸை வகைப்படுத்தும் போது 1ன்னு வரும், இதை வகைப்படுத்தினா 0, அது போட தேவையில்லை. அப்புறம் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். மைனஸ் u என்னது? எக்ஸ் பிளஸ் 1, அது எழுதியாச்சு. u v டேஷ் வந்து இதை வகைப்படும்போது எக்ஸை வகைப்படுத்தினா 1, இதை வகைப்படுத்தினா 0. ஸோ வெறும் 1ன்னு போட்டால் போதும். v ஸ்கொயர்னா இதான v, அப்போ x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ dy by dx is equal to இதை சுருக்கலாம். இந்த எக்ஸ் மைனஸ் 1 1ஆல் பெருக்குனா அப்படியே தான் வரப்போகுது. மைனஸ் 1 இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 1ஐயும் பெருக்கும்போது எக்ஸ் பிளஸ் 1 வரும். மைனஸை உள்ளே எடுத்துட்டு போகணும், இங்கேயும் வரும், மைனஸ் இங்கேயும் வரும். ஸோ அதனால தான் ப்ராக்கெட் போடுறது, கவனமாக போடணும். மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் எது கேன்சல் ஆகுது? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். இதை m1ன்னு வச்சுக்கலாமா? m1 முதல் சமன்பாடு, வளைவரை சமன்பாடு எப்பவுமே m1. மைனஸ் 1 மைனஸ் 1 கூட்டினா மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ m1 கிடைச்சாச்சு. அடுத்து இதுல இருந்து m2 கண்டுபிடிக்கலாம். ஸோ m2 ஃபார்முலா என்ன? மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு. m2 is equal to மைனஸ் 1 பை 2. இப்போ m2 கிடைச்சிருச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? இணை. அப்போ இணைனா ஃபார்முலா என்ன? இணை எனில் m1 ஈக்குவல் டு m2. இப்போ m1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு m2 மைனஸ் 1 பை 2. இதில் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்து குறுக்கு பெருக்கல், இது இந்த சைடு வரும், இது இந்த சைடு வரும். இப்போ நான் இங்கே போடுறேன். குறுக்கு பெருக்கல் பெருங்க, இது இந்த சைடு போகும்போது என்ன வரும்? 1ஓட அதை பெருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை இங்கே பெருங்க, 2 இன்ட்டு 2 4. எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட்டாக மாறும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4. எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4க்கு ரூட் எடுத்தால் 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 1ஆக மாறும். இது ஈக்குவல் டு இது. அப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மதிப்பு இருப்பாரு. 1 ப்ளஸ் 2 ஒரு மதிப்பு, 1 மைனஸ் 2 இன்னொரு மதிப்பு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு மதிப்பும் எக்ஸ் பாயிண்ட் கிடைச்சிச்சுல. இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு எடுத்துட்டு போய் எங்கே பிரதியிடணும்? முதல் சமன்பாட்டில். எப்பவுமே வளைவரை முதல் சமன்பாட்டில் தான் பிரதியிடணும். ஸோ அடுத்த பேஜுக்கு போகலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ஐ சமன்பாடு 1இல் பிரதியிட. சமன்பாடு 1 என்னது? எடுத்து எழுதிக்கலாம். y is equal to
எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் சமன்பாடு 1. இப்போ இதில் போயிட்டு எக்ஸ் வர இடத்துல 3ன்னு பிரதியிடுங்க. இப்போ 3 ப்ளஸ் 1 பை 3 மைனஸ் 1 எவ்வளோ வரும்? 4 பை 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இப்போ ஒய்யோட மதிப்பு 2. இப்போ அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ஐ அதே சமன்பாடு 1இல் பிரதியிட்ட என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இடத்துல மைனஸ் 1 போடணும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ 0 பை மைனஸ் 2. 0 கீழே எது வந்தாலும் 0வால் எதை வகுத்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, எக்ஸுக்கு 3 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு 2, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு 0. அப்போ பாயிண்ட்ஸ் எழுதலாம். therefore புள்ளிகள் எக்ஸ் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும். 3,2 இன்னொன்று மைனஸ் 1,0. இப்போ சாய்வு கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தொடுகோடுகளின் சமன்பாடு. ஸோ தொடுகோடுகளின் சமன்பாடுனா ஒரு எம் சாய்வு தெரியணும், பாயிண்ட்ஸ் தெரியணும். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ எம் வந்து சாய்வு கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எம் வந்து m2 வந்து -1/2ன்னு வந்திருக்கா. இங்கே m1 வந்து எக்ஸ் இருக்குது. எக்ஸுக்கு நம்ம மதிப்பு பிரதியிட போகிறோம். இணைன்னு கொடுத்ததுல m1 m2 ரெண்டுமே சமம் தான். அப்போ நம்ம இதையே சாய்வாக எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ m இஸ் ஈக்குவல் டு -1/2ன்னு எடுத்துக்கலாம். m இஸ் ஈக்குவல் டு -1/2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 3,2. ஃபார்முலா எழுதுங்க. y minus y1 is equal to m into x minus x1. இது x1, y1. இப்போ பிரதியிடுங்க. y minus 2 is equal to minus 1/2 into x minus 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் ஃபுல்லாக பெருக்கிறேன் இந்த சமன்பாடு. அப்போ என்ன வரும்? 2y மைனஸ் 4 இங்கே 2ஆல் பெருக்கும்போது -1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. 2y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு -1 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க, உள்ளே பெருக்குங்க. இந்த -1 இங்கேயும் பெருக்குனா என்ன வரும்? -x ப்ளஸ் 3. எப்பவுமே எக்ஸ் டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கணும் இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே இங்கே 2y மைனஸ் 4 இருக்குது. -x இந்த பக்கம் வந்தால் +x ப்ளஸ் 3 இந்த சைடு வந்தால் -3. ஆர்டராக எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y -4 -3 -7 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்தது m is equal to அதே -1/2. பாயிண்ட் என்னதுங்க? -1,0. ஸோ இது இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். திரும்பி நீங்கள் ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. x1 y1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y minus 0 is equal to m into x minus 1 இல்லையா? ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? +1. y is equal to -1/2 into x plus 1. இதையும் 2ஆல் பெருக்குங்க. இப்போ 2y is equal to 2 into -1/2 x plus 1. ரெண்டும் கேன்சல் பண்ணுங்க. 2y is equal to இந்த மைனஸை உள்ளே பெருக்கலாம். மைனஸ் இதையும் இங்கேயும் பெருக்குங்க. இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப்பு போடுறேன் நான். -1 into x plus 1. இப்போ 2y is equal to -x -1. இப்போ இங்கே x வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அடுத்த பேஜ் போகலாம். அது எல்லாமே இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே இங்கே 2y இருக்குது. +x +1 ஈக்குவல் டு 0. அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். x + 2y. ஃபஸ்ட்டு x டேர்ம், அப்புறம் y டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். +1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இன்னொரு தொடுகோட்டின் சமன்பாடு. இப்போ கொஷினை பார்த்து நல்லா ஃபஸ்ட்டு u/v ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். வகைப்படுத்தணும்னா m1 கிடைக்கும். இந்த சமன்பாட்டிலேருந்து m2 கிடைக்குது.
கொஷினில் வந்து இணைன்னு கொடுத்துருக்காங்க. இணைக்கு ஃபார்முலா இது. ஸோ அதை பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு 2 மதிப்பு கிடைச்சிட்டா 3 மைனஸ் 1. ஸோ 3 பிரதியிட்டோம்னா ஒய் 2 கிடைக்கும். அப்புறம் மைனஸ் 1 பிரதியிட்டிங்கன்னா ஒய் 0 கிடைக்கும். சாய்வு வந்து நம்ம இந்த சாய்வே எடுத்துக்கிறோம். ஸோ சாய்வு ஒரு புள்ளியும் கிடைச்சா தொடுகோட்டின் சமன்பாட்டு ஃபார்முலா எழுதணும்னா ஒரு தொடுகோடு கிடைக்கும். அடுத்து அதே சேம் சாய்வு இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இன்னொரு தொடுகோட்டின் சாய்வு கிடைக்கும்.